இப்போ இந்த வீடியோல வீக் மைண்ட் செட்னா என்ன அப்படின்றதான் அதுக்கான சயின்ஸ் எல்லாம் உங்கள்ட்ட இருக்கான்னு நீங்களே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இது எங்க இருந்து இந்த கன்டென்ட்லாம் எனக்கு வருது அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, நான் புக்ஸ் படிக்கிறேன். அது ஒரு விஷயம். அத நான் இன்னும் முழுசா படிச்சு முடிக்கல. மைண்ட் செட்ன்ற ஒரு புக் நான் இன்னும் முழுசா படிச்சு முடிக்கல. அத படிச்சு முடிச்சுட்டு அதுக்கான ஒரு ரிவ்யூவும் நான் இன்னும் ஒரு 3 வீக்ஸ்ல 2 வீக்ஸ்ல போட ட்ரை பண்றேன். ஓகே, வீக் மைண்ட் செட் அப்பன்னா என்ன ப்ரோ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சயின்ஸ் அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் அந்த சேஞ்ச உங்களால அக்செப்ட் பண்ண முடியல. உங்களால சேஞ்ச் பண்ண முடியல. இல்ல நான் இப்படிதான் அப்படின்னு நீங்களே ஒத்துக்கிட்டு, அதுலயே நீங்க நின்னுட்டே இருந்தீங்க அப்படின்னா, அது வீக் மைண்ட் செட் தான். ஒரு சேஞ்ச உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சா இருக்கட்டும், எந்த ஒரு சேஞ்சா இருக்கட்டும், நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு நீங்களே நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது வீக் மைண்ட் செட் தான். ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்னா, அதை நீங்க அக்செப்ட் பண்ணி ஜஸ்ட் வெல்கம் இட். யா. செகண்ட் ஒன், நோ பர்சனல் growth. என்ன ப்ரோ பர்சனல் growthல என்ன அப்படின்னா, இப்போ ஆக்சுவலி நம்ம சில விஷயம்லாம் கத்துக்குவோம். யா, லைஃப்ல ஒரு ஏஜுக்கு மேல நம்ம சில விஷயம்லாம் கத்துக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்மளை பத்தி நம்மளே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். எப்படி சரௌண்டிங்ஸ் இருக்கு, நம்ம அதை எப்படி சர்வே பண்ணணுன்ற ஒரு தாட் வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பர்சனல் growth நம்மளா தனியா எடுத்து ஒரு க்ரோ ஆகணும். அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். எக்ஸாம்பிள் நான் புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றேன். யா, அந்த ஒரு பர்சனல் growth இல்லை அப்படின்னா, பர்சனலா உங்களோட நீங்களே உங்க மைண்டுக்குள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. நீங்களா ஒரு எஃபெக்ட் எடுத்து நீங்க க்ரோ ஆகும்னு நினைக்கிறீங்க. அந்த growth நான் சொல்றேன். பர்சனல் growth இல்லை அப்படின்னா, அது ஒரு வீக் மைண்ட் செட்கான ஒரு சைன். செகண்ட் ஒன், அடாப்டபிலிட்டி. இந்த அடாப்டபிலிட்டின்றது விஷயம் எப்படி ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு கேமல் இருக்கு. கேமல் எடுத்துட்டு போய் அண்டார்டிகாவில் விட்டோம் அப்படின்னா அதில் சர்வே ஆக முடியாது. அதுவே போலார் பீர் எடுத்துட்டு டெசர்ட்ல விட்டாலும் சர்வே ஆகாது. ஸோ ரெண்டுக்குமே அடாப்டபிலிட்டி இல்லை. பட் ஹியூமன்ஸுக்கு அடாப்டபிலிட்டி கண்டிப்பா தேவை. நான் இப்போ நான் மதுரையில் இருக்கேன். இப்போ சென்னையில் படிச்சுட்டு இருக்கேன். அங்கேயே தான் வேலை வாங்க போறேன். முடிவு ஆயிடுச்சு. இப்போ அந்த இடத்துல போயிட்டு நான் இல்ல இந்த டைமுக்கு மேலே என்னால் வர முடியாது. இந்த டைமுக்கு மேலே என்னால் சுத்தமா வீட்டு சாப்பாடு தான் வேணும். அதையும் தாண்டி எப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப யோசிச்சிருப்போம். காலைல 9 மணிக்கு போறோம், சாயங்காலம் 5 மணிக்கு வரோம். அந்த மாதிரி யோசிச்சிருப்போம். பட் அங்க அப்படி கிடையாது சென்னையில. மேபி ஆஃபீஸுக்கு கிட்டக்கே வீடு இருந்தா ஓகே. பட் மோஸ்ட் ஆஃப் த சென்னையில ஆஃபீஸுக்கு கிட்ட வீடு கிடைக்கிறது கஷ்டம். அதுவும் இல்லாம வீடு கிடைச்சிட்டாலும் அதே ஆஃபீஸ்ல ஸ்டாண்ட் ஆகுறது அதை விட கஷ்டம். ஸோ நம்ம காலைல ஒரு 7:00 எழுந்துச்சாதான் ஒரு 8:30 அங்க போய் ஆஃபீஸ் ரீச் ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் வர்றப்பயும் அதே 1.5 ஹவர்ஸ் வரும். 1 ஹவர் ஆகும். கண்டிப்பா 6:00 ஆயிரும். ஸோ இந்த மாதிரி அந்த லைஃப் ஸ்டைலுக்கு நம்மளால அடாப்ட் ஆக முடியல அப்படின்னா, அது வீக் மைண்ட் செட் தான். அடாப்டபிலிட்டி. நான் இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லல. எக்ஸாம்பிள் இன்னும் நிறைய சொல்லலாம். ஒரு குரூப்பா சேர்ந்து நம்ம ஒரு கான்வோ பில்ட் பண்ணும்போது, அந்த இடத்துல நம்மளால ஒரு பேசவும் முடியல அப்படின்னா, நான் ஒரு ஃப்ரெண்ட்டை மட்டும் ஒரே ஒரு ஃப்ரெண்டை தான் இது வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். அதையும் தாண்டி நான் நிறைய குரூப்லாம் பேசுனது கிடையாது. நான் ஒரு இன்ட்ரோவர்ட். அங்க போய் எப்படி நான் பேச முடியும் அப்படின்ட்டு அடாப்ட் ஆக முடியாம இருந்துச்சு அப்படின்னா, அது ஒரு வீக் மைண்ட் செட் தான். அதான் நான் இன்ட்ரோவர்ட் எல்லாமே வீக் மைண்ட் செட் நான் சொல்லல. இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறவங்க செலக்டிவான இடத்துல எக்ஸ்ட்ரோவர்ட்டாவும் இருப்பாங்க. அதான் நான். ஸோ இதெல்லாம் வீக் மைண்ட் செட். ஆனா ஃபர்ஸ்ட் 3. தேர்ட் ஒன், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஃபெயில் ஆகிறதுக்கு ரொம்பவுமே பயப்படுவாங்க. ஏன் ப்ரோ அப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு விஷயம் ட்ரை பண்றேன். இந்த மாதிரி வீடியோ போடுறேன். அது சக்சஸ் ஆகலையா? நான் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா பிகாஸ் 6 மந்த்ஸா நான் போட்டுட்டு இருக்கேன் வீடியோ. அதுவும் ஒரு லாஸ்ட் 4 மந்த்ஸ் ஃபுல் டே டெய்லி ஒரு வீடியோ போட்டுருந்தேன். லாஸ்ட் 2 மந்த்ஸ் மட்டும் என்னோட ஸ்ட்ராட்டஜி மாத்திருந்தேன். நவம்பர், டிசம்பர் மட்டும் 1 வீக்குக்கு 4 மட்டும் அப்படி மாத்தி வச்சிருந்தேன். ஸோ இந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா, சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 189. அதுவும் ஒரு சில 2 வீடியோக்கு தான் அப்படிதான் போயிட்டு இருக்கு. பட் வீடியோஸ்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா 100க்கு மேல போயிடுச்சு. 130க்கு மேல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இது என்னோட ஃபெயிலியர் தான். ஓகே, எங்க நான் ஃபெயில் ஆயிருமோ, சப்ஸ்கிரைபர் வராம போயிருமோ, நான் போட்ட எஃபெக்ட் வேஸ்ட் ஆயிருமோ அப்படின்னு பயந்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணாம இருப்பாங்க. அப்படி இருந்தா அது வீக் மைண்ட் செட். அதுக்காக நான் ஸ்ட்ராங் மைண்ட் செட்னு சொல்லல. பட் அந்த சைன்ல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். நீங்க வீக் மைண்ட் செட்டா இருந்தீங்க அப்படின்னா, உடனே ஃபெயில் ஆகுறதுக்கு ஜஸ்ட் ட்ரை பண்ணியாச்சு பாருங்க. ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஓகே. 5th ஒன், கம்பேரிசன். நம்மளோட ஒரு வேற நம்ம வேற ரூட், அவங்க வேற ரூட். ஓகே, 2 பேருமே ஒரே காலேஜ் தான் ப்ரோ. 2 பேருமே ஐடி வேலைக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துல நாங்க கம்பேர் பண்ணலாமான்னு கேட்டா, நோ. அப்பயும் கம்பேர் பண்ண வேணாம். உன்னோட ஜர்னி ஆஃப் லைஃப் வேற, அவரோட ஜர்னி ஆஃப் லைஃப் வேற. அவரோட மைண்ட் செட் வேற, உன்னோட மைண்ட் செட் வேற. அவரோட சரௌண்டிங்ஸ் வேறையா இருக்கும். அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல கம்பேர் பண்றதுன்றது முடியாத காரியம். பண்ணாதீங்க. 6th ஒன், ஜெலசி. பொறாமை.
நம்ம கூட ஒருத்தவன் இருக்கான். அவன் வந்து ஒரு ஒரு சர்டைன் ஒரு ஒரு தனியான ஒரு ஸ்டேஜ். ஐ மீன் நம்மள விட ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டான் அப்படின்னு பார்த்தோனே ஒரு ஜெலஸ் வரும். ஓகே. அதையும் தாண்டி ஒரு ரூட்ல வந்து ஒரு கார் போகும். அத பார்த்து நமக்கு பொறாமையா இருக்கும். அது வந்து உண்மதான். அது வந்து அத பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஐ மீன் அது நமக்கு வேணும்னு நினைக்கிறது அது ஒரு ஆசைன்னு வச்சுக்கலாம். பட் இதுவே நம்ம கூட இருக்க ஒருத்தன் வளர்ந்துட்டான், அவன் வந்து முன்னேறிட்டான் அப்படின்னு நினைக்கிறப்ப அது வந்து நமக்கு ஒரு பொறாமை வரும் பார்த்தீங்களா? அது இருக்கக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அது வீக் மைண்ட் செட். ஏன் அப்படின்னா, அவங்களோட சிச்சுவேஷன் வேற மாரி இருந்திருக்கும். அவங்களோட ஸ்கில்ஸ் வேற மாரி இருந்திருக்கும். அவங்களோட சரவுண்டிங்ஸ் வேற மாரி இருந்திருக்கும். நீங்க அதே சரவுண்டிங் நானும் அதே காலேஜ் தான் ப்ரோ படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி கிடையாது. நான் அப்படி சொல்ல வரல. அது வந்து வேற ஃபேமிலி. ஐ மீன் வேற ஒரு ரூட். அது வேற பாத். அதுக்குள்ள வந்து ஐ மீன் அதையும் இதையும் கம்பேர் பண்ணவே கூடாது அப்படின்னு தான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து வேற ஒரு ஆடி காரே வாங்குற அளவுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாம ஒரு விஷயத்த பார்த்து ஜெலஸ் ஆகுறது ஒரு வீக் மைண்ட் செட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த விஷயம் எல்லாத்துக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே இருக்கு. ஐ மீன் எக்ஸீடா ஒரு ஒரி பண்றது. என்ன ப்ரோ எக்ஸீடா ஒரி பண்றதா எனக்கு புரியல அப்படின்னா, ஒரு 5 மந்த் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். ஓகே 5 மந்த் என்ன 5 இயர்ஸ்க்கு முன்னாடி 5 மந்த்னா சின்ன கேப்பா இருக்கு. 5 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மள ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸ்லி லவ்ல ஏதோ ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மள பிடிக்கும்னு சொல்றோம். அத நினைச்சு இப்ப நம்ம ஒரி பண்ணிட்டு இருக்கிறது. அது வந்து தேவையில்லாத விஷயம். ஓகே. இப்போ 5 மந்த்க்கு முன்னாடி நடந்திருக்கு. இப்ப என்னைய வந்து ஒரு 5 மந்த்க்கு முன்னாடி என்னைய ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ஒரி பண்ணலாமான்னு கேட்டா, ப்ரோ ஆல்ரெடி ஒரு 4 மந்த்ஸ் அத ஒரி பண்ணி தான் ஓட்டிட்டீங்க. ஸோ, திருப்பி அத பத்தி ஒரி பண்ணணுமான்னு யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் திங்க் அபௌட் இட். எக்ஸீடா ஒரி பண்றத ஸ்டாப் பண்ணுங்க. அதான் பெஸ்ட்டு. தேவையில்லாம இந்த ஒரி பண்ணிட்டே இருக்கிறது வந்து அவ்வளவா ஒரு விஷயம். அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்க. அதே மாரி நீங்களும் அவங்க ஓகே அத பத்தி ஒரு நினைக்காம, ஒரி பண்ணாம கொஞ்சம் மூவ் ஆகி போங்க ப்ரோ. அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும். ஓகே இதெல்லாம் மைண்ட் செட்டையும் தாண்டி கொஞ்சம் வெளிய போயிட்டு இருக்கேன். சாரி அட்வைஸ் பண்ணி அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா. ஓகே. இந்த சயின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்க வீக் மைண்ட் செட்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வீக் மைண்ட் செட் தான். அது வந்து வெளிய வர ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இதையும் தாண்டி இந்த விஷயத்த பத்தி இன்னும் நெறையா பேசணும்னு நெனைக்கிறேன். அத பத்தி இன்னொரு வீடியோல கண்டிப்பா சொல்றேன். அண்ட் எப்படி நான் வீக் மைண்ட் செட்லேருந்து ஸ்ட்ராங் மைண்ட் செட்டா மாறணும், மாத்தியும் காட்டுறேன், மாறியும் காட்டுறேன்னு சொல்றேன். இந்த இந்த யூடியூப் சேனல்ல அத பத்தின ஒரு ஃபுல் வீடியோ நான் வந்து கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீக் மைண்ட் செட்டா ஐ மீன் இந்த பார்த்தீங்க இந்த சயின்ஸ்ல யாருக்காச்சும் உங்க ஃப்ரெண்டுக்கு இப்படிப்பட்ட சயின்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. லெட் தம் நோ இட். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.